गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम्। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் உத்தமமான சதாயுஷ்ய பரியந்த ஜீவனமும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெகு நாளைக்கு பிறகு நம்ம சந்திக்கின்றோம். இடையில வீடியோ போட முடியல. நான் சொல்ல இந்த அம்பாவினுடைய கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் மண்டலாபிஷேகத்தினுடைய பூஜைகள் இருந்ததுனால ரொம்ப காலம் கடந்து விட்டது. இருந்தாலும் ஏப்ரல் 14 வரப்போகின்ற புத்தாண்டு, அதாவது 2024 இந்த வருஷத்துல ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருகின்றது. அதனுடைய பலன்களும் அதுடன் சேர்ந்து அதிலிருந்து ஒரு 16 நாட்களுக்கு பிறகு மே 1 ஏற்படுகின்ற குரு பயிற்சி பலன்களும் சேர்த்தே நம்ம சொல்லிடுவோம். சிம்பிளாவே சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது சிம்ம லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி பலன்களை ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். சிம்ம ராசி அன்பர்கள்ல மகா, பூர்வ பால்குனி, உத்தர பால்குனி, அதாவது மக நட்சத்திரம், பூரம், உத்திரம் என்கின்ற 3 நட்சத்திரம் இருக்கிறது. உத்திரம் ஒரு பாதம் தான் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த புத்தாண்டினுடைய பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும், பிறகு அதன் பிறகு ஏற்படக்கூடிய கிரக சஞ்சாரங்கள், பிறகு குரு பயிற்சி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 தலைப்புல நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதல்ல சிம்மராசிக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, கண்டக சனி நேரா லக்னத்தை பார்த்துட்டு இருக்கு. எப்பவுமே சனி திக்பலம் கூடி தன்னுடைய சொந்த ஸ்தானத்துல உட்கார சிம்மராசிக்காரர்களுக்கு படுத்திரும். ஒரு மாதிரி எதையுமே செய்ய விடாது. அதாவது எல்லாமே ஆரம்பிப்போம், அப்படியே நிற்கும். இல்ல ஆரம்பிக்கிறதுக்கே பெரிய சேலஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல கேது, பண வரவெல்லாம் அங்கங்க அதாவது அப்படியே நிற்கும். கையில வர்றது மட்டும் நிக்காது, ஆனா வெளியில போனா அங்கங்க அப்படியே நிற்கும். வீட்டுல நம்ம சொன்னோம்னாக்க எடுபடாது. என்ன சுவாமிகளே ஒரே நெகட்டிவாவே இருக்கிறதுனா, இத்தனை நெகட்டிவ் இருந்தாலும்
9ஆம் இடத்தில் குரு மேஷத்தில் இருந்து அத்தனையும் சரி பண்ணி கொண்டே வந்தார். என்ன வெளியில நடந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து சரி பார்ப்போம்னே போயிட்டோம். இப்ப இந்த புத்தாண்டுல ஏதாவது மாற்றம் வருமா? ஏன்னா குரு பயிற்சி ஆனா மட்டும் நம்ம ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நினைப்போம். சனி பயிற்சி ஆனா என்ன நடக்க போறதோ, ஏதோ கெடுதல் நடக்க போறதோ, என்ன போய் அடி வாங்க போறதோன்னு நினைப்போம் இல்லையா? அதனால இந்த வருஷம் வந்து இந்த குரு பயிற்சி தான் பிரதானமாக இருக்கிறது. சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை. சனி வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் வந்து கடைசியில அவர் பெயருகிறார். அதனால இந்த வருஷம் வந்து குரு வந்து உங்களுடைய 9ஆம் இடம் மேஷத்திலிருந்து 10ஆம் இடம் ஆகிய ரிஷபத்திற்கு போகிறார். உடனே பயந்துட வேண்டாம், ஐயோ 10ஆம் இடம் ஆச்சே, பதவி பறி போயிடுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பின் பிரகாரம் இந்த நிலையை கொஞ்சம் வந்து சரி பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அதுல புத்தாண்டுல பிறக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பும் அதற்கு ஒத்து போகிறது. இப்ப வந்து இந்த பலன்களை வந்து நம்ம 5 தலைப்புகள்ல பார்க்க போகின்றோம். முதல் என்னன்னா உங்களுடைய சரீரம், மனம், புத்தி, உடலும் மனமும், ஆரோக்கியம், நோய், இதை பத்தி எல்லாம் பார்த்துருவோம். இரண்டாவது தொழில். நான் இப்ப தொழிலை இரண்டாவதாக கொண்டு வந்துட்டேன். இரண்டாவதாக தொழில், ஜாப், அதாவது பிசினஸ், இதெல்லாம் பார்த்துருவோம். மூன்றாவதாக உறவினர்கள், நான்காவது கல்வி, ஐந்தாவது சொத்து பத்துக்கள் எவ்வளவு வரப்போறதா, போக போறதா, இல்லை வந்து கெயின் பண்ண போறோமா, இல்லை வந்து அதாவது வந்து இருக்கிறத இழக்க போறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். முதல்ல இந்த புத்தாண்டு வந்து ஏற்கனவே இருக்க நிலைமை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் பொழுது புத்தாண்டு வேற குரோதி வருஷம் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறது. பயப்பட வேண்டியதில்லை. குரோதி வருஷம்னாக்கா ராஜசிகமான ஒரு வருஷம். அதாவது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் நமக்கு சாதகமான பலன்களை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறது. முதல்ல அன்னைக்கு போக வேண்டியது, புத்தாண்டு அன்னைக்கு சித்திரை 1 அன்னைக்கு நீங்க வந்து நேரா ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க. ருத்ராபிஷேகத்தை பாருங்க. முடிஞ்சா வந்து பால் வாங்கி கொடுக்கலாம். பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னாக்கா ஏகாதச திரவியங்கள், அதாவது 11 வகைப்பட்ட அபிஷேக, அதாவது பால், தேன், அப்புறம் வந்து பன்னீர், பிறகு வந்து தயிர், நெய், இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம். பஞ்சாமிரதத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா பணம் கொடுத்துட்டா அவ பண்ணிடும். இது எதற்காக சொல்றேன்னா, இந்த வருஷத்துக்கு உண்டான அதிபதியே வந்து சிவன் தான். அஜரா பிரபு அப்படின்னு சொல்லி சிவாம்சம் பொருந்திய ஒரு கடவுளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இந்த சிவாம்சம் பொருந்திய இந்த தெய்வ கடவுளை வழிபடுவதற்காக ஒரு ஸ்லோகமே இருக்கு. அந்த ஸ்லோகத்தை முடிஞ்சா சொல்லலாம், ஆனா நமக்கு எல்லாருக்காகவும் சேர்த்து நானே சொல்லிடுறேன். அஜரா பிரபும் ஈடேகம் குரோதகிருத நாமகம் கோரதாரூட மனுஷம் குந்தோஜ்வலகராம்புஜம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து குரோதி என்கின்ற பெயர் படைத்த இந்த வருஷத்தினுடைய அதிபதியாகிய, அதாவது வந்து காளை மாடுகளை கொண்ட ரதத்தில் வீற்றிருப்பவரும் ஆகிய, கையில் குந்தாயுதம் என்கின்ற குந்தம் என்கின்ற ஆயுதத்தை ஏன்று பிரகாசமயமாக வீற்றிருக்கக்கூடிய அஜரா பிரபு ஆகிய ஈசனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். நம்ம போயிட்டு ஓம் ஹ்ரீம் நம சிவாய அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். அதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இது செய்ய வேண்டியது. அதான் சிவன் கோயிலுக்கு நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம். சரி, இப்ப பலனுக்கு வந்துருவோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது 11ஆம் இடத்துல ஆர்திரா நட்சத்திரம். உங்களுக்கு 11ஆம் இடத்துல மிதுனத்துல ஆர்திரா நட்சத்திரத்துல சந்திரன் இருக்க ஆரம்பிக்கிறது. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு லாபம் வந்து குறைய போறது கிடையாது. குடும்பத்திலும் மேன்மை வந்து கண்டிப்பாக உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. நான் சொன்ன அந்த தலைப்புகள்ல இப்ப ஆரம்பிச்சுடுறேன். ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, வியாதிகள் நீங்கும், பெரும்பாரியான வியாதிகள் நீங்கும். அதிலும் கூட குறிப்பாக உங்களுடைய ஸ்கின் டிசீஸ், பிறகு பிளட் ரிலேட்டட், காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். ஏனென்றால் இந்த சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது நட்பு வட்டாரமாகட்டும் அல்லது குடும்பமாகட்டும், அதுல எல்லாத்துக்குமே ஒரு சஞ்சலம் இருக்கும். எல்லாமே வெளியில நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து திருப்தி இல்லாம இருக்கும். இது எல்லாமே மாறும். இந்த திருப்தி இன்மை என்பது சைக்கலாஜிக்கலா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். கடந்த ஒரு 4-5 மாதங்களாக அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தது நம்ம கிட்ட. குருவனுடைய பார்வை உங்களுடைய லக்னத்துக்கு, ராசிக்கு இருந்ததுனால, சிம்மத்துக்கு இருந்ததுனால நம்ம வந்து அதுல வந்து நிலை குலையவில்லை. சரி, இப்ப குரு வந்து நகர்ந்துடுறாரு, என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதை பார்ப்போம். அதனால முதல்ல வந்து சரீரத்தின் பிரகாரம் ஆரோக்கியம் மேம்படும்.
அதாவது 10ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் அங்கிருந்து கேத்துவை பார்க்கறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பிறகு அவர் 6ஆம் இடத்தையும் பார்ப்பாருங்கும் போது கண்டிப்பாக கால்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். முக்கியமாக என்ன அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு லிவர்ல இருக்கக்கூடிய, அதாவது லிவர் ஜாண்டிஸ் அப்படிங்கிறதா வியாதி இல்லை, இந்த டைஜஷன் கம்மியா இருக்கிறது ஒரு 40 வயதுக்கு மேல. ஏன்னா மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த தசைய சுக்கிர தசைக்கு அப்புறம் சூரியன் வந்துடும். சூரியன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உஷ்ணத்தினால வயிறெல்லாம் கொஞ்சம் செரிமான உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டுங்கிறத விட ஸ்லோவாயிடும். அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு வகையில இந்த குரு பயிற்சியானது அமைந்திருக்கிறது. அதனால குருவனுடைய பார்வைகளையும் சேர்த்தே தான் நம்ம சொல்றோம், ரைட்டா? 3 நட்சத்திரங்களை குரு உட்கார போகிறார். அதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது மனதளவில் உற்சாகமும், அதே போன்று ஒரு சரீரத்தினுடைய அந்த போஷாக்கு மீண்டும் திரும்ப அடையிறதும், உஷ்ணத்திலிருந்து மீண்டும் குளிர்ச்சிக்கு நம்ம திரும்புறதும், வயிறு பிரச்சனைகள்லாம் தீர்வதுமாக அமையப்பட்டிருக்கிறது இந்த வருஷம். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு தான் இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, தொழில பார்க்க போகிறோம். 10ஆம் இடத்துக்கு குரு போகிறாரே அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். அது பகைவனுடைய இடமாக இருந்தாலும், பகைவன் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 10க்கும் உண்டானவர் தான். 3க்கும்னாக்கா முயற்சி, வீரிய, விஜயஸ்தானங்கள் தான். அது 3க்கும் 10க்கும் அவருடைய இடத்துல உட்காரும் பொழுது, அவர் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராகுடன் சேர்ந்து உச்சமாக இருக்கிறார். அப்படிங்கும் போது சுக்கிரனுடைய லாபம் அப்படின்னா, பதவி பறிப்போகாது, உங்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகும். அது என்ன, கிருத்திகா, ரோஹிணி, மிருகசிரா என்கின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால, கிருத்திகா என்பது உங்களுடைய ராசியினுடைய லக்னத்தினுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். ரோஹிணி என்பது 12ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய நட்சத்திரம். அப்படிங்கும்போது உங்களுடைய கான்டாக்ட் பெருகுவதும், ஒரு திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொந்த தொழில்காரர்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு திசையில நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருப்போம், ஒரு சில ஐடியாக்கள் வராமல் இருந்திருக்கும், திடீர்னு பார்த்தா புது புது ஐடியாக்கள் நமக்கு உருவாகும். ஆக மொத்தத்துல தொழில் அப்படின்னு வந்துடுச்சுனாலே நம்ம முதல்ல 2ஆ பிரிக்கிறோம், சொந்த தொழில் அப்புறம் ஜாபுக்கு போறது. ஜாப்ல 2, பிரைவேட் செக்டர் அண்ட் கவர்மெண்ட்னு பிரிக்கிறோம். சொந்த தொழில் உள்ளூரா வெளியூரா அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இதுல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவர்களுக்கு மேலும் ப்ரமோஷன் வருவதற்கு அதிகபட்ச ப்ரமோஷன் வெளியூர் போகக்கூடியது. அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர், உள்ளூர்ல இருந்து வெளியூராக இருக்கலாம், அல்லது வெளியூர்ல இருந்து வெளியூராக இருக்கலாம், உள்ளூர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல, அதாவது விரும்பின சம்பளம், விரும்பாத இடம், அதுதான் இப்போ விரும்பின சம்பளம். அதாவது நமக்கு இவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பின உத்தியோகம், விரும்பாதன்னாக்கா அந்த இடத்துக்கெல்லாம் போய் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம், ஒரு வனாந்தரமா இருக்கலாம், அல்லது நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கலாம். ஆனாலும் கூட பதவி உயர்வு இருக்கிறது. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அமைப்பு. தனியார் துறையில் இருப்பவர்கள் ஒரு கோபப்பட்டு ஒரு இரிட்டேஷன் ஆகி, அதாவது உயர்ந்த மனப்பான்மை, அதாவது சனி திக்பலம் பெற்று தன்னுடைய 7ஆம் இடத்துல ஸ்வஸ்தானத்துல இருந்து, மூல திரிகோணத்துல இருந்து அவர் ராசியை பார்த்தா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். கான்ஃபிடென்ட்ங்கிறத விட ஒரு என்ன சொல்றதுன்னாக்கா, ஓவர் கான்ஃபிடென்ட் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துரும். நமக்கு இப்ப இந்த இடம் இல்லைன்னா வேற இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி பேப்பரை போட்டக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவர்களுக்கு குரு வக்கரம் பெறும்பொழுது நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. குரு வக்கரம் பெறும்போது அதெல்லாம் டேட் எல்லாம் பிற்காலத்துல நீங்க பார்த்துக்கிடலாம். குரு வக்கரம், அதாவது 10ஆம் இடத்துல குரு வக்கரம் பெறும்பொழுது நல்ல வேலை கிடைத்து, உங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருந்து பிடித்த வேலைக்கு நீங்கள் செல்வதற்கு நிறைய சப்போர்ட், அதாவது ஒரு அமைப்பு இருக்கிறது. அதிலும் கம்ப்யூட்டர் ஐடியில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அதுதான் ஒரு நல்ல ரிசல்ட்டாக அமைய போகின்றது. கல்வித்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபம். ஒரு 10ஆம் இடத்துல இருந்து அவர்களுடைய கல்வி சாலைகளை விருத்தி பண்ணுவது, தொழிற்சாலைகள் நடத்துபவர்கள், அதிலும் கூட நூல் சம்பந்தப்பட்ட, துணி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் தேடி வருகின்றது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் வைத்து நடத்துவது, இவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் இருந்தாலும் ரெனோவேஷன் பண்ணலாம் தாராளமா. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ற மாதிரி ஹோட்டல், அந்த பில்டிங்கள் தான் ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்ப வெளிநாட்டிலிருந்து நான் உள்ளூருக்கு திரும்பி வரலாமா அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனா மீண்டும் வெளிநாடு போக வேண்டிய அமைப்பு தான் இருக்கிறது. அதனால ஒரு டூராக வந்துட்டு போகலாம். அடுத்தது புதிதாக தொழில் தொடங்கலாமா?
அப்படிங்கிறவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரே சஜஷன், சனி இறங்குற வரைக்கும், சனி அடுத்தது போறதும் அஷ்டமத்து சனி தான் இருந்தாலும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். ஏனென்றால் அடுத்தது கேத்து வரப்போர். கேத்து இப்போ வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் வந்து லக்னத்துக்கே வந்துடுவார், உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார், சிம்மத்துக்கு. அது தாண்டி விட வேண்டும். அதனால ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தள்ளி நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம். அப்போ 2 வருஷம் தள்ளி நான் ஸ்டார்ட் அப் பண்ணணுமா அப்படின்னா ஒன்றுமில்லை. நீங்கள் ராகு கேத்துவை வழிபடுங்கள். அதற்குண்டான கோயில் வந்து திருநாகேஸ்வரம் இருக்கிறது, திருப்பாம்பரம் இருக்கிறது. 2 கோயில்களும் சேர்ந்து ராகுவும் கேத்துவுமாக, அதாவது வந்து ஞானப்பிரச்சூனாம்பிகா மற்றும் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வராக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு ஒர்க்க ஆரம்பிப்புங்க. அதாவது எப்போ வந்து மழை பெய்யறது, நம்ம எப்போ வந்து இது பண்றது. அதனால நம்ம பாட்டுக்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். கடவுள் மேல பாரத்தை போடுங்க, அவ்வளவுதான். போயிட்டு வந்து ஆரம்பிக்க வேண்டியது. ஆக ஒட்டு மொத்தத்துல பார்த்தால் சில இடங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ, அதாவது ரொம்ப பெரிய ஒரு இதுல போய் ஷேர் மார்க்கெட்ல போய் மாட்டிக்கிட வேண்டாம். பிக் அமௌண்ட் எல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். அது வந்து ஃபாரினுக்கு வந்து நான் டாலரா வந்து மாத்துறேன் அப்படிங்கிறத, அந்த ஃபாரின் கரன்சியை வந்து மாற்றக்கூடிய விஷயத்துல நம்ம கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பாக போனாலும் மாட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால அந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆசிரியர் பெருமக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சிம்மராசிக்கால பதவியில் இருப்பவர்கள், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அது மிலிட்ரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சான்ஸ் அவர்களுக்கு உடனடியாக அமைவதும், ஐஏஎஸ் போன்ற படிப்புகளை படிப்பவர்களுக்கு உடனடியாக கிடைப்பதும் இந்த வருஷம் வந்து அவர்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஏன்னா சனி வந்து மக்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அவர்களுக்கு பாசிட்டிவாகத்தான் முடிப்பார். அதனால இந்த வருஷம் என்பது அவர்களுக்கு, இந்த வருஷம் அதாவது குரு பயிற்சி என்பது அவர்களுக்கு ஒரு வரமாகத்தான் அமையப்போகிறது. அதனால இது வந்து கெடுதியே கிடையாது. 10ஆம் இடத்துல குரு போயிட்டா வந்து பதவி போயிடும், இருக்கிற வேலை போயிடும், நம்ம அதாவது ஊரை விட்டு ஓட வேண்டியது இருக்கும், அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சனியினுடைய பார்வை, எப்பவுமே சனி வந்து ஒரு வீட்டை பார்த்தாருன்னா அதிகமா நகர விட மாட்டார். அங்கதான் இருப்பேன், நான் கஷ்டமோ நஷ்டமோ நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பார். அப்படிங்கும்போது அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும் பொழுதும், ஏன்னா சனியினுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருக்கு. இப்போ 9ஆம் இடத்துல குரு இருந்து நகர்கிறார். அப்படிங்கும் போது அதற்கேற்ற ஒரு பலனாகிய இடமாற்றம் இருக்குமே ஒழிய, ஆனால் உங்களுக்கு நஷ்டம் இருக்காது. ரைட்டா? தொழில் பத்தி ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? உறவுகள். உறவுகள் அப்படிங்கிறது ஏன் சுவாமிஜி இதை ஒரு தலைப்பா எடுக்கிறீர்கள் அப்படின்னாக்கா, உறவுகள் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்மளுடைய நம்ம வந்து எப்படி உறவு வச்சுக்கிறோம், அதாவது ஒரு நான் என்ன எப்படி பார்க்கிறேன், ஹவு ஐ இன்டராக்ட் வித் மீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ செல்ஃப் கண்டமிங் இருக்கும் கொஞ்சம். ஏன்னா கேத்து 2ஆம் இடத்துல இருக்கார், சனி வந்து உங்களுடைய சிம்மத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் செல்ஃப் கண்டமிங், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை, எனக்கு எப்பயுமே இப்படிதான் சார், நான் எப்போ ஆரம்பிச்சாலும் தோத்துக்கு தான் போவேன், இல்லை என் கூட சேர்ந்தவங்களும் ராசி இல்லாமல் போயிடும், அப்படியெல்லாம் தோணும். அதெல்லாம் வந்து நெகட்டிவா எதுவும் நினைக்கக்கூடாது. அப்படியே வந்து அதெல்லாம் தூர வச்சிருங்க. இன்னும் புத்தாண்டு வந்து செவ்வாயும் சனியும் கூட இருக்கிறதுனால ஆரம்பிக்கிறதா, இந்த 1.5 மாசம் வந்து யார்கிட்டையும் சண்டே, நோ வாக்குவாதம். நமக்கே அது ரைட்டுன்னு தோணா கூட சும்மா லைட்டா சொல்லலாம், நீ கொஞ்சம் தப்பா இருக்கிறப்பா அப்படின்னு கூட. அது கூட நீ தப்பா இருக்கிறேன்னு சொல்லாம வேற விதமா இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் இந்த 1.5 மாசம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லபடியா நமக்கு வந்துடும். இந்த ரிலேஷன்ஷிப்ல, அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப்ல அப்பாவினுடைய உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டியதா இருக்கும். தாயினுடைய உடல்நிலை மேம்படும், தாயினுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள்ல வந்து பையனுடைய ரிலேஷன்ஷிப், மகன்களோ மகள்களோ அவர்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்கக்கூடிய அல்லது மேற்படிப்பு படிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். தாராளமாக விட்டுடுங்க, செலவு பண்ணலாம். சில பேர் வந்து தாய் வழியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது வந்து நம்ம என்ன சொல்றோம், அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவினுடைய தாய்க்கோ அல்லது மனைவினுடைய தம்பிக்கோ அல்லது தங்கைக்கோ வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. அப்புறம் புது வரவு இருக்கா, திருமணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணங்கள் திடீர்னு நடக்கக்கூடிய நிறைய நாட்கள் வந்து நம்ம வந்து கல்யாணமே நடக்கலை அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்களுடைய கம்யூனிட்டியிலேருந்து கொஞ்சம் அந்த எல்லை தாண்டி திருமணம் பண்ணணும்னா உடனே நடக்கும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. அதனால நீங்க வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் கூட திருமணத்தில் உங்களுக்கு தடை இல்லை. அந்த தடை வந்து குரு பயிற்சி ஆன உடனே திருமணம், ஏன்னா அது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கும் அது குரு வலயத்துல வந்துடுறது, 2ஆம் இடத்தை பார்க்கிறது, 4ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து திருமணத்தில் தடை இல்லை.
லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதாவது லவ் ஒரு ப்ரப்போஸ் பண்றதாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். நம்ம இல்லைன்னா பேர் ஒரு மாதிரி சங்கடமாகும், நமக்கே சங்கடமாகும், ஏண்டா பண்ணினோம், தேவையில்லாம இருந்திருக்கலாமே, கம்முனே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணக்கூடிய ஒரு அமைப்பு. சுவாமிஜி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டாதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்க முடியும் சம்டைம்ஸ். ஏன்னா சனி நம்மளை நம்மளையே நம்ம எதையா பண்ண வச்சுட்டு அதை நம்மளையே ரெகுலேட் பண்ணிக்கிட்டு நம்மளையே நம்ம வருத்தப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்துருவார். அதனால அங்க நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. ஆக உறவை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய உடல்நிலை மேம்பாடு, தந்தையினுடைய உடலுக்காக சிறிது நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்துடும். அப்புறம் மனைவி வழி அல்லது தாய் வழி சொந்தங்களுக்கு மருத்துவத்திற்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அதுக்கு செலவு வைக்க வேண்டியதா இருக்கும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனால் இதுல எங்கேயும் பிரச்சனை இல்லை. அதாவது பிரச்சனைகள் சுமூகமாகத்தான் போகிறது. இது வரைக்கும் கொஞ்சம் வீட்டுல மனைவியோடையும் உங்களுடைய கணவன் மனைவியுடைய உறவு கொஞ்சம் சில விஷயங்களால வருத்தமாக இருந்தாலும் அதெல்லாம் சரியா போயிடும். இன்னும் தசாபுக்தி வயசு நம்ம சொல்லணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் குறைச்சி விட்டேன், இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது 80% கண்டுபிடிச்சு சொல்ல முடியுது. அவெல்லாம் அப்படி ஒரு திருப்தியாக அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜென்ரலாக ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது ஒரு 40% தான் இருக்கிறதுங்கிறதுனால நிறைய கேள்விகள் நிறைய மெயில்கள்லாம் வருது. அதுதான் அப்பாயின்மெண்ட்டை மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கோ அப்ளை பண்ணுங்க. அது எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த பூஜைக்கு, லலிதாம்பிகையினுடைய அந்த பூஜைக்கு தான் ட்ரஸ்ட் துருவாக போக போகிறது. ரைட்டா? அது நம்ம அந்த மக்கள் பணியாகவே தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது உறவுகளில் இவ்வளவுதான். எந்த உறவுல நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நட்பு என்கின்ற உறவுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த நட்புல பழைய விஷயங்களை பேசாதீங்க. ஏன்னா சனி எப்பவுமே பழச கிண்டுவார். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால யாராவது இந்த பிசினஸ் பண்ணுவோம் அந்த பிசினஸ் பண்ணுவோம் ஆசை காட்டினா மோசம் போயிடக்கூடாது. நண்பர்கள் இடத்துல நட்பு இருக்கட்டும், அவர்களுக்கு நல்லது பண்ணுங்க, ஆனா பிசினஸ் வேண்டாம். அடுத்தது கல்வி. படிக்கின்றவர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வருகிறார். இந்த வருஷம் ஆரம்பிக்கிற நேரத்துல சொல்ல போனோம்னாக்கா சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனால் 15 இது வரைக்கும் சனி 4ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் குரு அந்த 4ஆம் இடத்தை சுபத்துவம் பண்ணி இந்த படிப்பு என்கின்ற விஷயத்துல இருந்த தடைகள் அத்தனையுமே நீக்குகின்றார். அப்படிங்கும்போது எல்லா விதமான கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் இது ஒரு நன்மையவே விளைவிக்கும். அதிலும் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா போகணும், அதுல எனக்கு அதாவது வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கை உண்டு. அதே போல இந்த விவசாயம் எல்லாம் இப்ப யாரும் பேசுறதே கிடையாது. விவசாயத்துல ஒரு பெரிய ரெவல்யூஷனே வரப்போகிறது. அந்த நிறைய அதுக்காக கண்டுபிடிப்புகள் போயிட்டு இருக்கு. அதையும் கூட எடுத்து படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக படிச்சுட்டு வரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரத்தை அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட், IAS IPS இந்த மாதிரியாக படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேம்பாடுகள் இருக்குது. இந்த வருஷம் அவர்களுக்கும் ஒரு வரமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால மாணவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாகத்தான் இருக்கிறது. பெரிய ஒரு விஷயம் எல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனா சில பேர் மாணவர்கள்னாக்கா இப்ப மகா நட்சத்திரத்தில் இருக்கின்றவர்களுக்கு சில விஷயங்களில் உபாதைகள் ஏற்படுவது உண்டு. ஏனென்றால் 2 வீலர் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு +2 ஃபர்ஸ்ட் இயர் போகக்கூடிய அந்த மாணவர்கள் 2 வீலர் ஓட்டும் போது மகா நட்சத்திர நண்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல உத்திரம் இருக்கு இல்லையா, இந்த உத்திர பால்குனி நம்ம சொன்னோம். உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் பெண் தேடும்போது சொந்தத்தில் பெண் தேடுவதை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் கேத்து 2ஆம் இடத்திலும் சனி ஒரு 4ஆம் இடத்தினுடைய பார்வை பெற்றிருக்கும் பொழுது அந்த நம்முடைய சொந்தங்களில் திருமணம் செய்யக்கூடாது. பெண் கிடைத்தாலும் திருமணம் செய்யக்கூடாது. அது ஒரு ஜாக்கிரதையை சொல்லிவிட்டுறேன். அடுத்தது என்ன, சொத்துக்கள் வாங்குவனா இல்லையா அப்படின்னாக்கா வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணலாம். இது நல்ல நேரமா இல்லையா, சனி பார்வை இருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக நம்முடைய ஓன் லேண்டில் கட்ட ஆரம்பிக்கலாம். நிலப்புலன்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஏற்ற நேரம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு வருகிறது. தாராளமா பண்ணுங்க. சரி, நான் இருக்கிற வீட்டை ரெனோவேட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அவ்வளவுதான். வேற என்ன இருக்கிறது, வேற நகை நட்டெல்லாம் வாங்குவோம்னா அப்படின்னாக்கா அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட வேண்டியதில்லை. கேத்துவனுடைய அந்த நிலைமை மாறட்டும், சனியனுடைய நிலைமை மாறட்டும், கடன் இல்லாம இருக்கிறதே பெரிய சமாச்சாரம். கடன் நீங்கும். அதுதான் இந்த குருவனுடைய பெரிய விஷயம். இருக்கக்கூடிய கடன்கள் குறையும், கடன் நீங்கும். பிறகு என்ன, வண்டி வாகனங்கள் வாங்கலாமானாக்கா தாராளமாக வாங்கலாம். அது நம்முடைய பட்ஜெட்டுக்கு மீறி போக வேண்டாம்.
ஓரளவுக்கு குழிக்கேற்ற பணியாரம் மாதிரி நம்மளுடைய வசதிக்கேற்ப வண்டிகள் வந்து வாங்கிடலாம். அவ்வளவுதான். இந்த வருஷம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப அபரிமிதமான லாபமும், சில விஷயங்கள்ல வந்து ஓரளவுக்கு ஒரு நஷ்டமில்லாத ஒரு லாபமும் இருக்கிறது. இவர்களுக்கு வந்து இருந்த பிரச்சனைகள் குறைந்து மனசு லேசாக இருக்கும். ஆனாலும் சனியனுடைய கேதுனுடைய அந்த ஒரு நிலைமையினால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கலாம். சிவனுடைய கோயில்ல வந்து கண்டினியூஸா வழிபாடு பண்ணிட்டே இருங்க. தேய்பிரை அஷ்டமியில பைரவரையும் வழிபாடு செய்யலாம். அது நமக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்லாம் நீங்கி அனைத்தும் பிளஸ் ஆக, டபுள் பிளஸ், ட்ரிபிள் பிளஸ் ஆக, அதாவது மிகவும் பாசிட்டிவாக அத்தனையும் சௌபாகியமாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் சந்திப்போம்.